பிரைஸ் தி லார்ட். இன்றைய தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெளிச்சத்தின் விசுவாசத்தின் வெளிச்சம். நம்முடைய வெளிச்சம் உலகத்திற்கு ஒரு பிரயோஜனமாய், ஒரு ஆசீர்வாதமாய், நம்ம இந்த உலகத்தில் தேவன் நம்மளை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு பாத்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படி காணப்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த ஸ்கிட்டோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8-10 நம்ம வாசிக்கும்போது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குலத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து அறியுங்கள். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதி உள்ளவனாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம்? இதோ உங்களுடைய கிரியைகளை பாருங்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொள்ளவில்லை. அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொள்ளவில்லை.
இந்த உலகத்தில் வழி தெரியாமல், திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கு. அவர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளவில்லை. அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொண்டீர்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. பசியாயிருப்பவர்களுக்காகவும் தாகமாயிருப்பவர்களுக்காகவும் நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. என்னுடைய தாகத்தை நீங்கள் தீர்க்கவில்லை. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், வியாதியாயிருந்தேன். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாய் இருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. வஸ்திரமில்லாதவனாகவும் வியாதி உள்ளவனாகுமாயிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயிருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதி உள்ளவனாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் அடைப்பட்டவனாயிருந்தேன், என்னை பார்க்க வரவில்லை. காவலில் அடைப்பட்டவனாயிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். பாவத்திலும் அநேக போராட்டத்திலும் கட்டப்பட்டவர்களாய் அநேக ஆத்துமாக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்களை நாம் சந்திக்காதபடிக்கு நாம் உலகத்துக்கு பின்பாக நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட கட்டப்பட்டவர்களை நாம் கட்டவிழ்க்க கடந்து செல்வோம். மிக சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆமென்.